அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட கிரிக் 11 நியூஸ் சேனலில் ஐபிஎல்லோட 69th மேட்ச்சு எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸு. இந்த மேட்ச் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. ஆனால் எஸ்ஆர்ஹெச் சைட்லேருந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க சைடு மட்டும் இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா இன்றைக்கி மேட்ச் ஜெயிச்சா செகண்ட் ப்ளேஸ் போயிடுவாங்க. இன்றைக்கி நைட்டு நடக்கக்கூடிய மேட்ச்சில் ஆர்ஆர் தோத்துச்சுன்னா இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் மதியம் நடக்கக்கூடிய மேட்ச்சில் வின் பண்ணாங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து செகண்ட் ப்ளேஸ் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான மேட்ச்னால இந்த மேட்ச் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நேற்று மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் சென்னை வெர்சஸ் பெங்களூர். சென்னை வந்து தோற்றுருச்சு, ஒரு 11 ரனில் தோற்றுருக்காங்க. ஸோ அதில் நம்மளுடைய ட்ரீம் டீம் ப்ரெடிக்ஷனில் சொல்லியிருந்ததில் யார் அப்படின்னா மெயினாக சசந்த் சிங் வந்து ஒழுங்காக விளாட்ல. அதே மாதிரி சிவம் துபே சரியாக விளாட்ல. சொல்லாத பிளேயர்ஸ் யாருன்னா ஃபாப் டூ பிளெசிஸும் யாஸ் தயாலும் நல்லா விளாண்டுருக்காங்க. ஸோ இதில் ஃபாப் டூ பிளெசிஸ் நம்ம கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது நம்ம இனிமேல் தான் என்ன தப்பு அப்படிங்கிறது பார்க்கணும். பட் ஆனால் எஸ்தயாலுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. நம்ம எஸ்தயால் நம்ம சொல்கிறது நம்மளோட தப்பு. பட் ஆனால் ஃபாப் டூ பிளெசிஸ் சொல்ல கண்டிப்பாக சசாந்த் சிங் சொல்லியிருக்கக்கூடாது. அது ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம். பட் ஆனால் நோட்ஸில் எப்படி என்னோடய கவனக்குறையினால சசாந்த் சிங்கை சொல்லியாச்சு. ஸோ சாரி, சசாந்த் சிங் இல்லை, சிம்ரன்ஜித் சிங், சாரி. ஸோ அவரை சொல்லியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஸோ பார்ப்போம், கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுறோம். ஸோ இந்த தப்பு இல்லாமல் ஸோ வரக்கூடிய மேட்செல்லாம் பார்த்துக்குவோம். இன்றைக்கான மேட்ச் ப்ரெடிக்ஷன் 69th மேட்ச்சு ஆஃப்டர்நூன் 3:30க்கு ஹைதராபாத்தில் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் நடக்கக்கூடிய மேட்ச்சு. கிரிக் பஸ் ஆப்பில் ப்ராபபிள் பிளேயிங் 11 வந்திருக்கு. எஸ்ஆர்ஹெச்சில் பொறுத்தவரையிலும் ட்ரேவிஸ் ஹெட்டு, அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, அப்துல் ஷமாத், ஹென்ரிச் கிளாசன், புவனேஸ்வர் குமார், சன்வீர் சிங், ஜெயந்த் உன்கந்த், அப்துல் ஷமாத், கமின்ஸ், விஜயகாந்த், விஷாத் கந்த், இம்பேக்ட் பிளேயராக வந்து டி நடராஜன். ஸோ இவங்க போட்டிருக்காங்க. அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸில் வந்து யார் அப்படின்னா பிராப் சிம்ரன் சிங், ரூசோ, சசந்த் சிங், அதர்வா டெய்டு, அசுதோஷ் சர்மா, ஜிதேஷ் சர்மா, ஹர்ஷல் பட்டேல், ஹர்ப்ரீத் பிரார், நாதன் எல்லிஸ், ராகுல் சஹர், ரிஷி தவன், ஹர்ஷதீப் சிங் வந்து இம்பேக்ட் பிளேயர். ஸோ இந்த பிளேயர்ஸ்லாம் நம்ம கணக்கு எடுத்துருக்கோம். எஸ்ஆர்ஹெச்சில் வந்து இவரை விட்டோம், ஷபாஷ் அகமத் இருக்காங்க எஸ்ஆர்ஹெச்சில். ஸோ அதை நம்ம சொல்லலை. ஸோ இந்த பிளேயர்ஸ் தான் ப்ராபபிள் பிளேயிங் 11 கிரிக் பஸ் ஆப்பில் வந்தது தான். ஸோ இந்த பிளேயர்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். இதில் எஸ்ஆர்ஹெச்லேருந்து 7 பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பஞ்சாப் கிங்ஸில் 4 பிளேயர்ஸ்க்கு. எஸ்ஆர்ஹெச் யாரான்னு பார்த்துருவோம். அந்த 7 பிளேயர்ஸு ட்ரேவிஸ் ஹெட், ஹென்ரிச் கிளாசன், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, புவனேஸ்வர் குமார், டி நடராஜன், விஜயகாந்த், விஷாகந்த். இந்த 7 பிளேயர்ஸு நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பஞ்சாப் கிங்ஸில் வந்து சசாந்த் சிங், ஆசுதோஷ் சர்மா, நாதன் எல்லிஸ், ஹர்ஷ்தீப் சிங். இந்த 4 பிளேயர்ஸ்க்கு நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரீம் 11 வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மீண்டும் சொல்கிறேன், எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மதியம் 3:30க்கு நடக்கக்கூடிய மேட்ச்சுக்கு ட்ரீம் 11 பிளேயர்ஸ் லைனாக சொல்லிடுறேன். ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஹென்ரிச் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, புவனேஸ்வர் குமார், டி நடராஜன், விஜயகாந்த், விஷாகந்த், சசந்த் சிங், ஆயுஷ்தோஷ் சர்மா, நாதன் எல்லிஸ், ஹர்ஷ்தீப் சிங். ஸோ இந்த ட்ரீம் 11 பிளேயர்ஸ் தான் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட கிரிக் 11 நியூஸில் சொல்லக்கூடிய ட்ரீம் 11 பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த மேட்ச் பாருங்கள். இன்னும் நைட் 7:30க்கு வந்து ஆர்ஆர் வர்சஸ் கேகேஆர் இருக்குது. ஸோ அந்த மேட்ச்சுக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸில் இல்லை ஈவினிங் அந்த டைமில் ப்ரெடிக்ஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் ப்ளே ஆஃப் வந்துடும். ஸோ ப்ளே ஆஃபில் உள்ள எல்லாமே போடுவோம். எலிமினேஷன் மேட்ச்சு இருக்குது, ப்ளே ஆஃப் உள்ள இந்த ஃபஸ்ட்டு 2 பிளேஸ் உள்ளது இருக்குது, குவாலிஃபையர், ஃபைனல் மேட்ச். ஸோ இந்த எல்லா மேட்ச்சுக்கும் நம்மளுடைய ட்ரீம் டீம் ப்ரெடிக்ஷன்ஸ் போடுவோம். அதுக்கப்புறம் 2020 ப்ரெடிக்ஷன்ஸ் வேர்ல்டு கப்புக்கு அதுக்கும் கண்டினியூஸாக வரும். ஸோ உங்களுடைய கண்டினியூஸ் சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ இன்னும் நிறைய வியூஸ் இருந்தால், இன்னும் நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருந்தால் இன்னும் நம்ம இப்போயே 100% தான் எஃபர்ட் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம எடுக்கிறோம். பட் ஆனால் சின்ன சின்ன தவறுகள் எங்கேயாவது நடந்துடுது. பட் அதையும் இன்னும் சரி பண்ணி கரெக்டாக முடிஞ்சளவு மேக்ஸிமம் கரெக்டாக அக்யூரேட்டாக கொடுக்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டுருக்கோம். கண்டினியூஸ் லேர்னிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுடைய சேனலை ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.